இதில் எத்தனை தொகுதிகளில் உங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நீங்க கருதுறீங்க? நான் வந்து எல்லா தொகுதியிலையும் வெல்லணும் அப்படின்னா போட்டி போறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் என் முயற்சி. இதுதான் நாங்க முன்னெடுக்கிற புரட்சி. அதாவது ஒரு கட்சியில ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அந்த கட்சியில இவர் முடிவெடுக்கிறதா, இவரை மீறி அங்க எதுவுமே எல்லளவு கூட நகராது, அசையாது. ஆனா அவரை பேட்டி எடுத்த மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் வந்து அவரு இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா பேட்டி கொடுத்தவரு, அதாவது சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்த அவர் வந்து இன்னும் பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்காரு. இதுல நாம் தமிழருக்கு தான் நான் முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்ல ஒரு எக்ஸாம் நடக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதுறோம், இல்ல காலாண்டு எழுதுறோம், அரையாண்டு எழுதுறோம். எதுக்கு அந்த தேர்வு வைக்கப்படுது சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நான் என்ன இந்த பரீட்சையில நான் எப்படி எழுதுறேன், இந்த சப்ஜெக்ட்ல நான் எந்த அளவுக்கு நான் தேறி இருக்கேன், ஒரு சுய பரிசோதனை. ஒரு தேர்வு மூலியமா தான் நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், எந்த லெவல்ல இருக்கோம், பாஸ் மார்க் எடுக்கிறோமா, இல்ல ஹை லெவல் மார்க் எடுக்கிறோமா, இல்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்ல கோட்ட விட்டோம், அதுல எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழியோ அதுக்காக தான் அந்த எக்ஸாம் வைக்கிறோம். இப்போ இந்த டைம் ஒருவேளை கம்மி மார்க் எடுத்துட்டோம்னா அடுத்த டைம் எக்ஸாம் அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பையனோட சேர்ந்து படிப்பாங்க. அப்போ நல்லா படிக்கிற பையனோட சேர்ந்து படிக்கும்போது அடுத்த டைம் எக்ஸாம்ல வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மாறும். அதாவது போன எக்ஸாம் விட அடுத்த டைம் எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமா தான் இருக்கும். இதுதான் நாம் தமிழர் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இத்தனை வருஷம் நீங்க அரசியல் வாழ்க்கையில, அதாவது 5 வருஷம் சொல்றீங்க, எல்லா எலெக்ஷன்லயும் தனிச்சு போட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தனிச்சு போட்டிக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணும் இங்க கோப்பையோ இல்ல ஆஸ்கர் அவார்டோ ஒன்னும் தரப்போறது இல்ல. இந்த டைம் எலெக்ஷன்ல நீங்க தோத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சுய பரிசோதனை பண்ணணும். இந்த டைம் ஏன் தோத்தோம், அடுத்த டைம் நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி தருது, இந்த டைம் தோத்ததுக்கான உட்கட்சி பூசலா, இல்ல வேற என்ன காரணங்கள், மக்கள் நம்மளை ஏன் ஏத்துக்கல, இத்தனை வருஷம் ஆகி மக்களை நம்ம இன்னும், அதாவது ஒரு டெபாசிட் கூட நம்மளால வாங்க முடியல, ஒரு சீட் கூட நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு உங்க தோல்விக்கான காரணத்தை நீங்க முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க கூட கட்சியில சில மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி, நாங்க எதுக்குடா ஜெயிக்கணும், நாங்க எதுக்குடா எங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும், நாங்க எங்க ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ண வந்தோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாவேக அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதுல ஏதாவது ஒரு குறைய சொல்லி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்குதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. 15 ஆண்டு கால உழைப்பு, இதை வந்து நீங்க அவ்வளவு அசால்ட்டா வந்துட்டு இன்னொரு கட்சியை வன்ம அரசியல் பண்றது மூலியமா அவங்களோட உழைப்பு எல்லாமே வீணாதான் போகுது. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.